ம். சரி.
Happy evening. Happy evening, everyone. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் டு டே 6 ஆஃப் சூப்பர் 70 சீரீஸ். எல்லாரும் தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷம் அண்ட் ஹாப்பி. மேலும் அவ்வளோ 70 டேஸ்க்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கீப் என்கரேஜிங் த ட்ரெயினர் அண்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்மளோட ட்ரெயினர் நேம் Ms. Moideen Fatima, a very multi-talented achiever, inspiring international life coach, flower therapist medicine, then NLP super master, supreme master, then CEO of Peace Mind Care Consult Training Center, மேலும் co-founder of Little Wing Foundation, and நிறைய multiple records, world records பண்ணிருக்காங்க, and also expertise in holistic healing therapies. Let's give a big round of virtual applause and welcome Ms. Moideen Fatima. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஈவினிங் ஆல். கேக்குதா? எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, வெல்த்தியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகேயா? எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்க எதையோ ஒரு விஷயத்தை தேடிதான் இங்க வந்திருப்பீங்க நான் நம்புறேன். நிச்சயமா என்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நான் கொடுப்பேன்னு நம்புறேன். இறைவனை புகழ்ந்துட்டு இந்த இனிய தருணத்துல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுக்கே புகழ் அனைத்தும். நம்ம என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஒரு சின்ன விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப எல்லாரும் எனக்காக ஒரு 1 செகண்ட் டைம் கொடுக்க முடியுமா? ஓகேனா ஓகேன்னு கொடுங்க. ஸ்பீடா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்பீடா குயிக்கா. ஓகே, தேங்க்யூ சோ மச். அப்படியே ரிலாக்ஸா எல்லாரும் அப்படியே காமா இருந்துட்டு ஒரு ஸ்மைலி போடுங்க பாப்போம். நீங்க சிரிக்கிறது இங்க ஸ்மைலியா தெரியணும் எனக்கு. சூப்பர். ஓ, வண்டர்ஃபுல். ஹாப்பி. உங்க ஸ்மைலி பார்த்து நான் ரொம்ப என்கரேஜ்மெண்ட் ஆகி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். தேங்க்யூ சோ மச். இது உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துதான். நம்ம இப்ப எடுத்திருக்க டாபிக் என்ன அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ். எல்லாரும் நம்ம என்னன்னு கேள்விப்பட்டிருப்போம். மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா? சாட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பீஸ். ஓகே, வேற யாரும் ட்ரை பண்ணுங்க. டென்ஷன். ஓகே. நெக்ஸ்ட். வெரி குட். சூப்பர். வாவ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் எப்படி சொல்ல போறேன் எனக்கே தெரியலையே. சரி, ஓகே, பார்க்கலாம் நம்ம எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு. வாவ், சூப்பர். மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். ஐ எம் யுவர் மொய்தீன் ஃபாத்திமா, இன்டர்நேஷனல் லைஃப் கோச் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரெய்னர். அவங்க சொன்ன மாதிரி எனக்குன்னு கொஞ்சமான சில விஷயங்களை இறைவனோட அருளால சேர்த்து வச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்ப கண்டென்ட்குள்ள போலாம். ஓகே, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா எம்பரேசிங் த ப்ரெசன்ட் மொமெண்ட். இந்த நிமிஷம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாத ஒரு உலகத்துல, தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி
என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஏதோ வாழ்றோம். எப்படி வாழ்றோம்? என்ன பண்றோம்? ஏது பண்றோம்? அது கூட தெரியாது. ஆனா நம்ம வாழ்றோம். இப்படிதான். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன மாரி ஒரு விஷயத்துல அப்படின்னா, நார்மலா ஒரு மனுஷன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னா, நடந்து போயிட்டு இருக்கவன் நம்ம அந்த ரோட்ல தான் நடக்கிறோமா? இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு நடந்து போயிட்டு, என்ன ஏதோ ஒரு விஷயங்கள சிந்திச்சுக்கிட்டு, என்ன சொல்றது? வீட்ல உள்ள பிரச்சனை, ஸ்கூல்ல உள்ள பிரச்சனை, இந்த மாரி ஏதோ சரியா? ஒரு விஷயங்கள சொல்லிட்டே போறாங்க. என்ன மாதிரி யாரும் இப்படி இப்படி விட நடந்து மாட்டாங்க. போறவங்க என்ன நடக்குது எப்படி எங்க விட அப்படின்னு மாட்டாங்க? அங்கிருந்து தெரியாததுக்கு வந்து நேரம் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு ஒரு உனக்கு. ஃபிராக்ஷன் அப்படியா? ஆஃப் செகண்ட்ல அங்கிருந்து என்ன வந்தோடனே நடக்குது? தூக்கி முடிச்சு காட்டி அவ்வளவுதான். விட்டுருப்பாங்க. காட்டி விட்டு 3வது நாள் மறுபடியும் வந்து ஆக்சிடென்ட். உட்கார்ந்துருப்பாங்க. அதுதானே? இந்த மாரி ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம நினைக்கிறோம். ஒரு பிரசன்ட் மொமெண்ட்ல நம்ம வாழ முடியாத ஒரு இது நம்ம அசால்ட்டா நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் எல்லாருமே. ஆனா என்ன சூழ்நிலை அப்படின்றது இந்த விஷயத்த பத்தி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கூட இல்லாத ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்குது? இந்த நிமிஷம் என்ன நடக்குது? அப்படின்றத முழுமையான ஒரு கவனத்தோட நம்ம வாழ்ந்து, நம்ம அத ஃபுல்லா அட்டென்ஷன் அதாவது என்ன சொல்றது? இப்ப இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இது எனக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடுது. ஆனா, இந்த இந்த ட்ரெய்னிங்க நான் சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு முடிக்கணும். என்ன நம்பி இவ்ளோ பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சொல்லப் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்ளோ ஒரு ம எ ஆக்ச் அ 118 பீப்பிள் வந்து எனக்காக வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில நான் ஏதோ ஒரு விஷயத்த நான் சிந்திச்சுட்டு இருந்தேன்னா, என்னுடைய இந்த பிரசன்ட் மொமெண்ட்ட நான் மிஸ் பண்ணிருவேன். உங்களுக்கு என்னால கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்த என்னால கன்டினியூஸா கொடுக்க முடியாது. அது அதுவும் இல்லாம, நீங்க நான் என்ன சொல்றேன்னு நெனைப்பனோ, என்ன நெனைக்க போறீங்களோ, நான் என்ன பேசப் போறேன்னு நீங்க நெனைப்பீங்களோ, இப்படி பேசிட்டா நெனைப்பீங்களோ, என்ன மாரி ஒரு விஷயங்கள நீங்க நெனைப்பீங்களோ, அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி நான் தாட்லயே நான் உங்ககிட்ட பேசினேன்னா, இந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல் ஆகுமா? இந்த ட்ரெய்னிங் சக்சஸ்ஃபுல் கண்டிப்பா ஆகாது. நிச்சயமா. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் பேயிங் ஃபுல் அட்டென்ஷன் டு பிரசன்ட் மொமெண்ட் வித்தவுட் ஜட்ஜ்மென்ட். எந்த விஷயத்தையும் நீ என்ன நினைக்கிற? என்ன பண்ண போற? என்ன என்ன என் இவ என்ன பேசப் போறா? இவ என்னன்னா இவலாம் ஒரு ஆளா? அந்த மாரி நெனைப்பாங்களா? என்ன நினைக்க போறாங்க? என்ன பத்தி என்ன ஃபீல் பண்ண போறாங்க? எதுவுமே நான் யோசிக்காம, என்னுடைய தாட் என்ன? நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்? கேட்கலையா? கேக்குதா? ஆடியோ கேக்குதா? ஓகே. நான் என்ன உங்களுக்கு கன்வே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்தவித ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம, யார் என்ன நெனச்சாலும் எனக்கு பத்தி கவல கிடையாது. நான் இங்க சொல்லியே தான் ஆவேன். என்னோட விஷயத்த நான் உங்ககிட்ட நான் எத்தி வைக்க தான் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த இந்த விஷயத்த தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்லப் போறேன். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா, இந்த நிமிஷம் நம்ம வாழணும். முடிஞ்சு போனத பத்தி நம்ம யோசிச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னக்கூட்டி இவங்க வந்து எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. ரொம்ப எனக்கு ஒரு என்ன சொல்றது? பேனிக்கான மொமெண்ட்டா ஆயிப்போச்சு. ஆனா நான் அத வந்து ஓரமா வச்சுட்டு, இப்ப எனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு இது கிடைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்டென்ஷன் பண்ணேன். என்னோட வீடியோ எனக்கு ஆன் ஆகல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட வீடியோ எனக்கு ஆன் ஆகல. ஆனா அதையும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ்னால ஆக்சுவலி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, இத என்னைக்கு நான் டாபிக் குடுத்தனோ, அன்னையில இருந்து நான் வந்து இத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். அந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க் காட். ஓகேயா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வாய்ஸ் கேக்குதாப்பா? கேக்குதா? ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து 2 டைப்ஸா இருக்கு. ஒண்ணு வந்து ஃபார்மல், இன்னொன்னு வந்து இன்ஃபார்மல். ஃபார்மல் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வந்து மைண்ட ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மைண்ட்ஃபுல்னஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபார்மல். இந்த இன்ஃபார்மல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்ஃபார்மல் மை அ மைண்ட்ஃபுல்னஸ் என்ன அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரீதிங், ஈட்டிங், வாக்கிங் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் பாடி ஸ்கேன்.
இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இல்லாம நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்துல நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க. ஆனா, அந்த இன்டர்வியூ சக்சஸ்ஃபுல்லா ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றது இந்த ஒரு விஷயத்தினால தான். நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸா எதையுமே யோசிக்காம இன்டர்வியூ போறோம், அட்டெண்ட் பண்றோம், வேலை கிடைக்க போகுது. அவ்வளோதான் நம்ம யோசிக்கணும். இந்த பிரசன்ட்ல நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த விஷயத்த மட்டும் தான் நம்ம யோசிக்க போறோம். இத விட்டுட்டு என்னடா இது நம்ம போறோமே! அவன் என்ன கேள்வி கேட்பாங்களோ? அது நடக்குமா? நடக்காதா? இந்த மாரி தேவையில்லாம ஒரு பயத்தோடையும், ஒரு பதட்டத்தோடையும் நம்ம இருந்தோம் அப்டின்னா, அந்த விஷயம் சக்சஸ் ஆகாது. போகுறதுக்கு முன்னக்கூட்டி ரிலாக்ஸா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் யோசிக்கணும். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்த வேலையில நான் இருக்கிறேன். இந்த ஒரு விஷயம் தான். இந்த பிரசன்ட்ல எனக்கு என்ன தேவை அப்டின்றத கிளியரா நீங்க விஷுவல் பண்ணிறணும். விஷுவல் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த விஷயம் உங்க கையில வந்து இறைவன் மூலமா வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்துரும். சரியா? இப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இல்லாம நெறைய பேரு வாழ்க்கையில என்னென்னலாம் இழந்துட்டு இருக்காங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் அதாவது 1 செகண்ட். மைண்ட்ஃபுல்னஸ் இல்லாம வாழ்க்கை அதாவது ஒரு 2 கப்புள்க்கு உடையில வந்து நெறைய பிரச்சனை. இப்போ உள்ள காலகட்டத்துல எடுத்ததுக்கெல்லாம் டைவர்ஸு. எடுத்ததுக்கெல்லாம் டைவர்ஸு. இது வந்து என்ன சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரியல. என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு, இது என்னது? இது எதுல ஏன் என்ன பிரச்சனை? எதனால பிரச்சனை? நான் தான் தப்பு பண்ணேனா? இல்ல நீ தப்பு பண்ணியா? என்ன? அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு, அந்த விஷயத்துல அந்த பிரசன்ட் மொமெண்ட்க்கு வந்து நம்ம சிந்திச்சிருந்தோம் அப்படின்னா, எந்த விஷயத்திலயும் நம்மளால வந்து யாரும் நம்மள தோற்கடிக்க முடியாது. அது லைஃப் ஆகட்டும், இல்ல எதுவானாலும் இருக்கட்டும். சரியா? இந்த இந்த விஷயத்துல அதாவது மைண்ட்ஃபுல்னஸா நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். சின்ன விஷயம் தான் நம்ம பண்றது. ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்ன நடக்குது? என்ன சுத்தி இங்க நான் என்ன பண்றேன்? அந்த ஒரு செகண்ட நம்ம மிஸ் பண்ணோம் அப்டின்னா, லைஃபே காலி. அவ்வளோதான். அப்படிதான் நெறைய பேர் இப்ப லைஃப் வந்து தொலைச்சுட்டு இருக்கோம். இப்ப உள்ள சூழ்நிலையில அந்த நிமிஷம் நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்றத ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா, பொறுமையா, ரிலாக்ஸா கவனிச்சோம் அப்டின்னா, பிரசன்ட்ல நம்ம என்ன என்ன பண்றோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பேசுறோம்? ஏன் இந்த மாரி நடந்துச்சு? ஒரே ஒரு செகண்ட் அத வந்து அப்படியே வெயிட் பண்ணி அத அவேர் பண்ணோம். அதாவது இது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் நம்ம வந்து அவேர் பண்ணி, அத வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல இருக்கிறத நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த 3 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து சொன்ன மாரி அந்த பிரசன்ட்ல என்ன இருக்குன்றத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது வந்து நீங்க வந்து சும்மா அப்படியே டக்குன்னு நம்ம சொல்லிட்டு போனாலாம் அப்படிலாம் நடக்காது. இதுக்குன்னு சில விஷயங்கள நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா, நம்மள சுத்தி நம்ம மட்டும் வந்து நல்லா இருக்கிறது கிடையாது. ஏன்னா, நம்மள சுத்தி நெறைய பேரோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு தீவுக்குள்ள வாழல. உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா, நான் ஒழுங்கா இருக்கணும்னு நெனச்சா கூட என் சுத்தி இருக்கவன் என்ன வாழ விட மாட்டான். ஏன்னா, என்னடா இது இவன் இப்படி பண்றானே, இவன் அப்படி பண்றானே நம்மள வந்து தேவையில்லாம நம்மள வந்து தாட்ஸ கொண்டு வந்து யோசிக்க வச்சு நம்மள சுத்தி சுத்தி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லி நம்மள வந்து மைண்ட் டைவர்ட் ஆயிட்டு தான் இருக்கும். அதுலயும் நீ வெற்றி பெறணும் அப்டின்னா, கண்டிப்பா உனக்கு மைண்ட்ஃபுல்னஸ் வேணும். இந்த விஷயத்த நீ பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நிச்சயமா நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. இதுல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுல உள்ள இன்சைட்ஸ் என்னன்னு பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். இதுல என்ன ஒ இந்த விஷயம் இப்ப என் முன்னாடி இருக்கவன் எனக்கு பிரச்சனை பண்றானா, டக்குன்னு சைடுல திரும்புங்க. அங்க ஏதாவது இருக்கா? இங்க ஏதாவது இருக்கா? இது ஏதாவது புதுசா நான் பார்க்குறோமா? அப்படின்னு ஒரு செகண்ட் டக்குன்னு மைண்ட டைவர்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பண்றதுனால நம்மளுடைய என்ன சொல்றது? தாட்ஸ் வந்து ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி, அந்த தேவையில்லாம வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டிய நம்ம ஸ்டாப் பண்ணி, டக்குன்னு வந்து பிரசன்ட்குள்ள வரும்போது நம்ம பாசிட்டிவிட்டியா அப்படியே மாறிரும். உடனே கேக்குதா? சைலன்ட்டா? ஓ! ஓகே, ஓகே. அந்த ஒரு செகண்ட்ல வந்து நம்மளுடைய விஷயம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஓகேயா? நெக்ஸ்ட் என்னன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் வித்தவுட் மெடிடேஷன். நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஏதாவது விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றோம். இது மெடிடேஷன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது என்ன அப்டின்னா, ஒரு விஷயம், ஒரு வேலை என்னவோ ஒண்ணு பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னா, சாதாரணமா அத பண்ணிட்டுருக்கோம். அது ஆனா அப்டி பண்ணக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் இதுல நம்ம என்ன பண்றோம்? என்ன செய்றோம்? அப்டின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்த பண்ணுங்க. அந்த இது நம்ம என்ன பண்றோன்னே தெரியாம அதுக்குள்ள நம்ம பண்ணும்போது தான், அந்த விஷயம் வந்து சரியான ஒரு முடிவு வந்து கரெக்ட்டா உனக்கு கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. இதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ஸா
ஒரு டாஸ்க் நம்ம செய்யறோம் அப்படின்னா நிச்சயமா அதுல நம்ம சக்சஸ் ஆகும். ஓகேயா? நெக்ஸ்ட் அதாவது மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம மைண்ட்ஃபுல்னஸா இருக்கிறது நம்மளுக்கே நம்ம ஒரு ஜாலியா ஒரு என்ன சொல்றது நம்ம நம்மளுடைய ஃபுல் பாடியிலயுமே ஒரு எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. என்ன இதான் நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். இந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம டைவர்ட் ஆகி நமக்கு என்ன அடுத்து நம்ம ப்ரெசென்ட்க்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே இல்ல. சுத்தி இருக்க விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்மள சுத்தி என்ன இருக்கு? மரம் இருக்கு, பறவை இருக்கு, இந்த மண்ண பாருங்க, இந்த மேல வானத்த பாருங்க. இந்த மாரி எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா, அந்த ஒரே விஷயத்த நமக்கு இருக்க அந்த பிரச்சனைன்ற ஒரு சின்ன விஷயத்த மட்டும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நம்ம அதிலேயே நம்ம அப்படியே இருந்து நம்முடைய விஷயங்கள் எல்லாமே லாஸ் ஆயிரும். எல்லாமே என்னது ப்ராப்ளம்ல தான். ப்ராப்ளம் அதிலேயே தான் இருக்கும். அடுத்த விஷயத்துக்கு போணும் அப்படின்னா, அந்த புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்கணும். நீங்க போய் இப்போ ஒரு பச்சை பச்சைன்னு உள்ள அந்த மரத்த போய் பாருங்க. ஒரு நிமிஷம். நம்ம வெளியில இங்க வீட்டுக்குள்ள பிரச்சனையா? ஜன்னலுக்கு போங்க. ஜன்னல்ல என்ன இருக்கு? என்ன தெரியுது? ஏதாவது மரம் தெரியுதா? இல்ல பறவை பார்க்குறீங்களா? அந்த மாரி அப்படி அத பார்த்தீங்கனாலே உங்க மைண்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிடைச்சிரும். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இம்ப்ரூவ்ஸ். இது வந்து இந்த மாரி நம்ம இருக்கும்போது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்தாலுமே, மாமியார் மருமக பிரச்சனை வந்தாலுமே, இல்ல ஒரு அப்பா பிள்ளை பிரச்சனையோ, அம்மா பொண்ணு பிரச்சனையோ, ஏதோ ஒரு பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை. இந்த மாரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்டின்னா, அந்த பிரச்சனையில தொங்காம, ஒரு நிமிஷம் நீங்க அத வந்து டைவர்ட் பண்றதுக்கு என்னவோ அத யோசிங்க. இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்டின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அந்த விஷயத்த நம்ம கடைபிடிக்காதனால, நெறைய ப்ராப்ளம்ல நம்ம ஃபேஸ் பண்றோம். சரியா? இதுல வந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் சேலஞ்ச் என்ன அப்டின்னா, டிஸ்ட்ராக்ஷன், டிஃபிகல்டி, கான்சன்ட்ரேஷன். அதாவது நம்மளுடைய அந்த டிஸ்ட்ராக்ஷன நம்ம ஃபேஸ் பண்றது நம்மளுடைய சேலஞ்ச். நம்ம கவனம் வந்து சிதறுது. அதாவது கான்சன்ட்ரேட் இல்லாம போறோம் அப்டின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபோக்கஸ் பண்ணணும். எத ஃபோக்கஸ் பண்ணணும்? ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணி டைவர்ட் பண்ணணும். சரியா? இது ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான். ஆனா செஞ்சு தான் ஆகணும். நல்லா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும் அப்டின்னா, கொஞ்சமாச்சும் நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா, அதிலேயே தான் நம்ம இருப்போம். ஏன்னா நம்ம வந்து இப்ப நான் வந்து எனக்கான ப்ராப்ளம் அப்டின்ற மாரி நான் யோசிக்கல. எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை இதுதான். நிச்சயமா இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இதுல வந்து அந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கோம். ப்ராப்ளம் வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் இருக்கலாம். எக்ஸாம் ஃபியரா இருக்கலாம், ஸ்டூடண்ட்ஸுக்கு. இல்ல சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுற பிரச்சனையா கூட இருந்துக்கலாம். 2 வயசு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்ட முடியலையே, போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் என்ன பிரச்சனைனாலும் நீங்க வச்சுக்கங்க. உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் அமைதி. கொஞ்சம் கேப் விடுங்க. கிரியேட் அ குவைட் ஸ்பேஸ் அண்ட் யூஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ஹெல்ப். இந்த இந்த கேப் தான் உங்களுக்கு அந்த சின்ன கேப் தான். அது குடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டே உங்கள டைவர்ட் பண்ணி கொண்டு போயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த டைப்ஸ். அதுக்குள்ள இப்போ வருவோம். இப்ப நான் உங்களுக்கு வந்து இங்க சொல்றது வந்து இந்த 4 அந்த 4 விஷயத்த பத்தி தான் நான் இங்க சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்ஃபார்மல பத்தி தான் பேசுறோம். 2 டைப்ஸ் பார்த்தோம். அதுல ஃபார்மல் வந்து மெடிடேஷன்ல உள்ள மைண்ட்ஃபுல்னஸ். 2வது என்னது? என்ன சொன்னேன்? சொல்லுங்க பாப்போம். 2வது என்ன சொன்னேன்? அதான் ஸ்க்ரீன்ல இருக்கே. டைப் பண்ணுங்களேன் பார்த்து தான். இன்ஃபார்மல். ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல், 2வது இன்ஃபார்மல். ஓகே. இன்ஃபார்மல தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இன்ஃபார்மல்ல நம்ம என்னென்ன அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். மைண்ட்ஃபுல்னஸ் பிரீத்திங், மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங், மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங், மைண்ட்ஃபுல்னஸ் பாடி ஸ்கேன். இது ஆப்ஷனல். சரியா? இந்த 3 விஷயத்த நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. நம்ம எத்தனை விஷயம் பார்த்தோம்? இன்ஃபார்மல்ல எத்தனை விஷயம் பார்த்தோம்? எத்தனை விஷயம் பார்த்தோம்? ஸ்பீடா போடுங்க. டைம் ஆகுதுல்ல. 4. ஓகேயா? பிரீத்திங், ஈட்டிங், வாக்கிங் அண்ட் பாடி ஸ்கேன். பிரீத்திங், ஈட்டிங், வாக்கிங் அண்ட் பாடி ஸ்கேன். என்னென்ன பார்த்தோம்? பிரீத்திங், ஈட்டிங், என்னென்ன பார்க்க போறோம்? மைண்ட்ஃபுல்லா மூச்சு விடுறது எப்படி? எப்படி சாப்பிடுறது? எப்படி நடக்க போறது?
எப்படி நம்ம உடம்ப தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. 2 நிமிஷம் உட்கார்ந்து மூச்ச நல்லா ரிலாக்ஸா உள்ள கொண்டு போய் தொப்புள் வரைக்கும் உள்ள வச்சுட்டு, வெளிய ரிலாக்ஸா விடணும். ஒரு டைம் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். ஓகே? ஹேப்பியா? பண்ணிட்டீங்கன்னா டன் போடுங்க, டன் போடுங்க பார்ப்போம். DONE டன். என்ன சாட் பாக்ஸ்ல போடுற மாரியே எனக்கு தெரியலையே. ஓகே, ஓகே. போடுறீங்களா? சரி, சரி. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே. 1 நிமிஷம் உட்கார்ந்து ரிலாக்ஸா மூச்ச இழுத்து விடுங்க. அந்த மூச்சு விடுறதுலயே நெறைய பயிற்சி இருக்கு. சரியா? அதெல்லாம் இப்ப பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா சொல்றதுக்கு டைம் இல்ல. இன்ஷா அல்லாஹ் இறைவன் அருளால இன்னொரு நாள் பார்க்கலாம். சரியா? இங்க என்ன அப்டின்னா, பிரீத் பண்றத 1 நிமிஷம் கவனிச்சு பண்ணணும். அந்த மூச்ச நீங்க உள்ள போயி எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ, அந்த விஷயத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, மூச்ச முழுமையா உள்ள இழுத்து அப்படியே ரிலாக்ஸா வெளிவிடணும். அப்படி செய்யும்போது நீங்க வந்து சும்மா இருக்கக்கூடாது. மூச்ச கவனிக்கணும். மூச்ச வந்து கண்ண மூடிட்டு, அந்த மூச்சு போறத அப்படியே காதுல கேட்கணும் உங்களுக்கு. மூச்ச ஃபுல்லா ரிலாக்ஸா உள்ள எடுத்து, அப்படியே ரிலாக்ஸா வெளிய விடணும். இங்க 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கணக்குல விடலாம். இந்த மாரி நெறைய டைப்ஸ் ஆஃப் பிரீத்திங் இருக்கு. நீங்க வேணும்னா நெட்ல சர்ச் பண்ணி பாத்துங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம். மைண்ட்ஃபுல் பிரீத்திங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. 2வது பண்ண போறது முக்கியமான விஷயம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். இது என்ன அப்படின்னா, சாப்பிடுற விஷயத்த கண்ட மணிக்கு நம்ம சாப்பிடுறோம் இப்போ. எதையுமே யோசிக்கிறது கிடையாது. என்ன பண்றோம்னு யோசிக்கிறது கிடையாது. என்ன சாப்பிடுறோம்னு யோசிக்கிறது கிடையாது. சும்மா அது பாட்டுக்கு எதையோ சாப்பிடுறோம். அவ்வளவுதான். ஏதோ செஞ்சு வச்சாங்களா? இல்லையா எதையோ செய்றோமா? என்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சத நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா என்ன சாப்பிடுறோம்? ஏன் சாப்பிடுறோம்? எதுக்கு சாப்பிடுறோம்? அப்படின்னு எதையுமே யோசிக்கிறது கிடையாது. நல்லத நம்ம சாப்பிடுறோமா? கெட்டத சாப்பிடுறோமா? அந்த விஷயம் அத நம்ம பேச வேணாம். அது நமக்கு தேவையில்ல. அது இன்னொரு சாப்டரே இருக்கு. ஏன்னா, அத இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ அந்த சாப்பாட நமக்கு நல்லதா உள்ள போய் சேரணும் அப்படின்றத ரசிச்சு, டேஸ்ட் பண்ணி, நல்லா ரிலாக்ஸா அத பண்ணி, அழகான முறையில நம்ம சாப்பிடுறோம். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்கு அது 2 பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு அந்த சாப்பாடு நல்லா உங்களுக்கு உள்ள போயி, உங்களுக்கு அதுக்கான சத்து அப்படியே ஃபுல்லா கிடைக்கும். ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் நல்ல நமக்கு ஈஸியா கிடைக்க நெறைய அதாவது இது குயிக்கா நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டெய்லியும் 3 டைம் நம்ம சாப்பிடுறோம். இது போக ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், டீ குடிக்கிறோம், அது சாப்பிடுறோம், இது சாப்பிடுறோம். இப்படி சாப்பாடுன்றதுல நம்ம லிஸ்ட்ல வந்து கம்மி கிடையாது. நெறைய போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, அந்த சாப்பாட 1 நிமிஷம் உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையா, ரிலாக்ஸா அத வந்து அப்படியே திங்க் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிசிங் கிடைக்கும். சரியா? ஏன்னா, நெறைய நமக்கு சாப்பாட்டுல நெறைய டைம் கிடைக்குது. அது கண்டிப்பா கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வாக்கிங். மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங். இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? என்ன சாட் பாக்ஸ் அமைதியா இருக்கு. இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? சொல்லுங்க. மைண்ட்ஃபுல்னஸ் பிரீத்திங், மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங். ஓகேயா? 3வது பார்க்க போறது மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங். இவ என்னடா வாக்கிங்ன்றா? காலையில எந்திச்சு நான் தான் வாக்கிங் போறேன். லொங்கு, 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 லொங்குன்ட்டு போறேன். என்னடா இது புதுசா வாக்கிங்ல என்னத்தடா சொல்லிற போறாங்க? அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாரி ஒரு வாக்கிங் சாதாரணமா நம்ம போறதுனால தான் நமக்கு தொப்பை குறைய மாட்டேங்குது. வயிறு அப்படியே இருக்குது. கா எத்தன நாளோ ஓடுறேன். குறைஞ்ச பாடு இல்ல. அது அப்படியே தான் இருக்குது. எங்க? அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா, அந்த வாக்கிங் எப்படி போணும் அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப ரிலாக்ஸா காம் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே, நான் வந்து என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு பண்ணணும். சும்மா காதுல இந்தா பாட்டு கேட்டுட்டு, ஆடிட்டும் வச்சுட்டு வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சுத்தி பாருங்க. உங்கள சுத்தி பாருங்க. அ அதாவது நீங்க கார்டன் சைடு பார்க்ல போனீங்கன்னா, இருக்கக்கூடிய இயற்கை காட்சி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அத பாருங்க. அத பார்த்து ரசிங்க. அதுல உள்ள விஷயங்கள பாருங்க. பக்கத்துல ஒரு பாட்டி வடை வித்துட்டு இருக்கும். ஒரு தாத்தா சுண்டல் வித்துட்டு இருப்பாரு. இந்த மாரி எவ்வளோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு, நீ பாட்டுக்கு காதுல கேட்டோமா, நான் பாட்டுக்கு ஓடுறேன், ஓடுறேன், ஓடுறேன். என்னத்த ஓடி என்ன புரோஜனம்? வயிறு குறைஞ்ச பாடு இல்லையே! குறையணும்ல? அப்போ மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங் வேணும்.
இந்த இடத்துல உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம். நான் ஆப்ஷனல் தான் சொன்னேன். ஆனா, இதுல கிடைக்கிற விஷயம் மாரி வேற எதுலயுமே கிடைக்காது. நம்ம இந்த விஷயத்த ஐய்யய்யோ! டார்க் பெயிண்டிங் வேறயா? அதெல்லாம் பார்த்து கவனமா போணும். சரியா? ம். இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, பாடி ஸ்கேன் பண்ண போறோம். ஒரு ஒரு டைம் ரொம்ப இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் வேணா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே அமைதியா 1 நிமிஷம் கண்ண மூடிட்டு, நான் சொல்றத அப்படியே கேளுங்க. காதுல ஹெட்செட் மாட்டியிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அப்படியே ரிலாக்ஸா அப்படியே நான் சொல்றத கேளுங்க. ஓகே? ஓகேவா? ரெடியா? பண்ணலாமா? கொஞ்சம் ஸ்பீடா டைப் பண்ணுங்க. என் டைம் போகுது. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுல 1 நிமிஷம் நான் உங்களுக்கு குடுக்குறேன். நான் எடுத்துட்டு வந்த டாபிக்ல நெறைய இருக்கு. அதே என்னால சொல்ல முடியல போல. ஓகே, பரவால்ல. நம்ம என்ன குடுத்தாலும் யூஸ்ஃபுல்லா குடுத்துருவோம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஓகே? க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. இப்போ உங்க தலையில உள்ள எல்லா உறுப்புகளையும் அப்படியே நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. உங்க தலையில இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும், உங்க முகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் அப்படியே நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு உங்க கண்களுக்கு, உங்க காதுகளுக்கு, உங்க மூக்குக்கு, உங்க வாய்க்கு, உங்க பற்களுக்கு, உங்க நாக்குக்கு இதுவரைக்கும் நீங்க நன்றி சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா, இப்ப அதுக்கு சொல்லுங்க. "இவ்ளோ காலமா எனக்காக நீ உழைச்சிருக்க. எனக்காக நீ பயன்பட்டுருக்க. இத்தன காலமா எனக்காக நீ பயன்பட்டுருக்க. அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன். இவ்ளோ நாள் செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கீழ வாங்க. கழுத்து பகுதி, தோள்பட்டை, உங்க 2 கை, உங்க உங்க செஸ்ட்ல உள்ள லங்ஸு, ஹார்ட்டு அப்படியே அந்த பகுதியில உள்ள எல்லா உறுப்புகளும், உங்க ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ரிலாக்ஸா அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு, அப்படியே அமைதியா ரிலாக்ஸா அதுக்கு ஒரு ஃபுல் தேங்க் யூ. இதுவரைக்கும் எத்தன பொருட்கள எடுத்திருக்கோம். என்னால சாப்பிட முடிஞ்சிருக்கு. என் லங்ஸ்னால மூச்சு விட்டுருக்கேன். ஹார்ட் எனக்கு பம்ப் பண்ணி பிளட்ட குடுத்துருக்கு. இந்த மாரி எவ்ளோ விஷயங்கள நான் பண்ணியிருக்கேன். இத நான் பண்றதுக்கு இறைவன் மூலமா எனக்கு நீ ஹெல்ப்பா இருந்திருக்க. உனக்கு நான் நன்றி சொல்றேன். தேங்க் யூ சோ மச். அப்படியே கீழ வயிற்று பகுதிக்கு வாங்க. வயிற்று பகுதியில 1, 2 இல்ல. ஏராளமான உறுப்பு இருக்கு. லிவரு, கிட்னி, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், யூரினரி பிளாடர் இப்படி எல்லா உறுப்புகளையும் அப்படியே ரிலாக்ஸா அத ஸ்கேன் பண்ணிட்டு, அதுக்குள்ள எல்லா உறுப்புகளையும் ஒரு நிமிஷம் அப்படி ஃபீல் பண்ணிட்டு, முழுமையா நான் சாப்பிட்டுருக்கேன், என்னுடைய கழிவு வெளியேத்திருக்க, என்னுடைய சிறுநீரகம் கழிவு, நீர்க்கழிவு, திடக்கழிவு, மலக்கழிவு எல்லா கழிவும் வெளிய போயிருக்கு. நான் ஹெல்த்தியா, ஆரோக்கியமா இவ்ளோ நாளா என்ன பாதுகாத்துருக்க. உனக்கு ஒரு நாள் கூட நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்ல. உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு, அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு, அப்படியே கீழ வாங்க. உங்களுடைய இடுப்புல இருந்து கால் பகுதி வரைக்கும் இத்தன நாளா என் உடல சுமந்து, என்னைய நடந்து எல்லா பக்கம் உலகம் ஃபுல்லா எங்கெங்கலாம் போயிருக்கனோ, எல்லா பக்கமும் என்ன கூட்டிட்டு போறக்கு, இறைவன் அருளால உன்னால நான் இவ்ளோ நாளா நான் இருந்திருக்கேன். எனக்கு நீ பயனுள்ளதா இருந்திருக்க. நான் ஒரு நாள் கூட உனக்கு நான் நன்றி சொன்னதே கிடையாது. இன்னைக்கு நான் என் மனசார நான் உனக்கு நன்றி சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா அத ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு நன்றிய சொல்லிட்டு, அப்படியே ஃபீல் பண்ணிட்டு, அப்படியே ரிலாக்ஸா உங்க கண்கள தொறங்க. தொறந்து டக்குன்னு அப்படியே ஒரு டன் 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 சீக்கிரம் சீக்கிரம் டன்னு டைப் பண்ணுங்க பாப்போம். ஸ்பீடா இன்னும் 1 மினிட். ஓகே. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஆ முடிச்ச அளவுக்கு நம்ம டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓரளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. தேங்க் யூ சோ மச். இறைவனுக்கு நன்றி. தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர். ரொம்ப அழகா எங்களுக்கு இந்த
மைண்ட்ஃபுல்னஸை பற்றி சொல்லி கொடுத்ததுக்கு, எப்படி நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய பாடி பார்ட்ஸ்க்கெலாம் நம்ம தேங்கே பண்ணதில்லை, உண்மையை சொல்ல போனால். அதுக்கு எல்லாமே தேங்க் பண்ண சொல்லி கொடுத்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். யாருன்னா 2 பேர் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து தெரிவிக்கலாம் இந்த செஷனை பற்றி. எஸ், குவிக்கா யாருன்னா 2 பேர் இல்லை உங்களுடைய சேட் பாக்ஸில் போடலாம். வாட் யூ ஹவ் லேர்ன் டுடே, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. எஸ், பேசுங்க சிஸ்டர். ஹலோ. நல்லா இருந்தது உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ரொம்ப ஷார்ட்டா எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஹாஃப் அன் ஹவருங்கிறது ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு. ஹாஃப் அன் ஹவர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட தாட்டு. இன்ஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் அவங்க இது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கொடுத்ததுல நான் யூஸ்ஃபுல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச தகவலை நான் கொடுத்துருக்கேன். நிச்சயமா அடுத்த ஒரு மீட்டப்ல இன்னும் நிறைய தகவலோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ரொம்ப மொய்தீன் சிஸ்டர் நல்லா பேசியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம தேங்க்யூ. நன்றி, நம்ம சாப்பிட்ற உணவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அது மாதிரி நம்ம ஹோல் பாடிக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லி ஒரு புதுமையா ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. முடிஞ்ச வரை டைம் வரைக்கும் ஒரு நல்லா கவர் பண்ணிட்டீங்க. எல்லா டாப்பிக்கும் நம்மளுக்கு புரியுற மாதிரி. அந்த பிரீத்தில் இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும், நம்ம ஈட்டிங்காக இருக்கட்டும், பாடி ஸ்கேன் பண்ணுறது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா நீட்டாக சூப்பராக சொன்னீங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லாக தேங்க்யூ இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. மரியம் சிஸ்டர். மரியம் சிஸ்டர் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. காமிலா அஸ்ஸலாமு அலைக்கும். சிஸ்டர், இன்னைக்கு பிரதர் சொன்ன மாதிரி ஒரு புதிய டாப்பிக்காக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பாடி ஸ்கேன். வைல் டூயிங் த ஸ்கேன், உண்மையிலே நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஸ்கேன் பண்ணும்போது எங்களோட பாடி பார்ட்ஸை அப்படியே நாங்கள் பார்த்த மாதிரியே ஒரு உணர்வு வந்தது சிஸ்டர். அந்த பிரெயின்ல இருந்து, லங்ஸ், லிவர்ல இருந்து, லெக்ஸ்ல இருக்கிற வெயின்ஸ்ல இருந்து எல்லாமே கண் முன்னுக்கு நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஏன்னா தேங்க்ஸ் சொல்கிறோம் தானே, அந்த நன்றி உணர்வு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உண்டு. நல்லா செஞ்சு இருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, காமிலா சிஸ்டரோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாருமே சாட் பாக்ஸ்ல போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இல்ல சூப்பரா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். இது வரைக்கும் நாங்க இது கேட்காத ஒரு விஷயம். ஏதோ ஒரு மூட் அவுட்ல ஒரு மாதிரி இதுவா உட்கார்ந்து நேரத்துல மனசார ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. மனசு மேம்பாடு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. தேங்க் காட். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க் காட். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் முபாரிக். தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ரொம்ப வைப்ரண்ட்டாக இந்த ட்ரைனிங் முழுவதுமாக இருந்ததுக்காக. அண்ட் நாளைக்கு வந்து நம்மளுடைய கண்மணி மேம் வந்து செஷன் எடுக்க போகிறாங்க, டைம் டு பிரேக் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே இதே வைப்ரண்ட்டோட நாளைக்கு 9:15 இந்த ஜூம் மீட்டில் வந்து சந்திப்போம். அன்டில் தென், இட்ஸ் பாய் அண்ட் டாடா ஃப்ரம் ஜான். ஓகே, டேக் கேர். பை பாய்.